ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு லூசிஃபர் கேமர். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புதுசாக ரமதான் ஸ்பெஷலாக ஒரு மிஷி ஷாப் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கான பேனருமே கிடச்சிருக்கு. நம்ம கேமுக்குள்ளே M14க்கான புது கன் ஸ்கின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கான டேட்டும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்களாதேஷ் சர்வருக்கான குளோவால் ராயல் வந்து கன்ஃபார்மாக இருக்குது. அப்புறம் நம்ம இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிஸ் ஸ்கின் வரப்போகுது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் போடுற லீக்ஸ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ ரைட்டு கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட்டுங்க, நாளைக்கு 24 இல்லையா? அந்த 24 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா M14X அப்படின்ற ஒரு கன்னுக்கும் அதுக்கப்புறம் ஆகுக்கான கன் ஸ்கின்னுமே ரிங் ஈவெண்ட்டில், அதுவும் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது. 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஈவெண்ட்டுக்கான அஃபிஷியல் பேனருமே கிடச்சிருச்சு. அந்த பேனரையும் பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது M14க்கான கன் ஸ்கின்னு, டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சு, மைனஸ் ரீலோட் ஸ்பீடு அப்படின்ற ஒரு பவரில் கொண்டு வரானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கன் ஸ்கின், அது பவர் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 M14க்கான கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆகுக்கான கன் ஸ்கின் வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கன் ஸ்கின் தான். கன் ஸ்கின் இல்லாதவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் யூனிவர்சல் டோக்கன் தான் கொண்டு வரானுங்க. ஸோ டோக்கன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோக்கன் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துங்க. கன் ஸ்கின் இருக்கிறவங்க அதை ட்ரை பண்ணாதீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஈவெண்ட்டு நாளைக்கு டுனைட் அப்டேட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. 200% கன்ஃபார்மு. இந்த M14க்கான கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் ஆல்ரெடி கொஞ்சம் மொக்கையில் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 ஆகுக்கான ஸ்கின்னு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 தான் வரும். ஸோ இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வருக்கும் பங்களாதேஷ் சர்வருக்கும் இப்படி ஒரு லக்கி ராயலுங்க. அந்த லக்கி ராயல் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோவால் கொண்டு வரானுங்க. அதுவும் அந்த எப்படி சொல்கிறது, சென்டரில் இந்த ஒரு டைமண்ட் வச்சு கொண்டு வர மாதிரி கொண்டு வரானுங்க. 100% கன்ஃபார்மு. இது பார்த்தீங்கன்னா 24 நாளைக்கு இந்த இந்தோனேஷியன் சர்வரும் பங்களாதேஷ் சர்வருக்கும் கொண்டு வரானுங்க. ஸோ ஸ்ரீலங்கன் சர்வருக்கும் சொல்லியிருக்கானுங்க, பட் அவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குளோவால் ராயலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குளோவால், அதாவது சென்டரில் டைமண்ட் வச்சு சொன்னோம் பார்த்தீங்களா, கிளீஷன் குளோவால். அதுக்கப்புறம் ஃபேத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஓசியில் கொடுத்த குளோவால். ஸோ இதெல்லாமே லக்கி ராயலில் கொண்டு வரானுங்க. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவாலுங்க, எம்ரால்டு ப்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோவால் கொண்டு வரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர் குளோவால். இந்த 4 குளோவாலும் பார்த்தீங்கன்னா இந்த 3 சர்வருக்கு வந்து வரப்போகுது. நம்ம இந்தியன் சர்வருக்கு கிடையாது. இந்த இந்தியன் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரமதான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி, அதாவது மார்ச் 10 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு வர பிப்ரவரி 26 இந்த பிஸ்ட் ஸ்கின்னுக்கான ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கான அஃபிஷியல் பேனருமே கிடச்சிருச்சு. ஸோ 26 நம்ம கேமுக்குள்ள இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிஸ்ட்டுக்கான ஸ்கின்னும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து குளோவால் ஸ்கின்னா, பேக் பேக் ஸ்கின்னான்னு தெரியல, ரெண்டும் மெயின் ரிவார்டாக கொண்டு வரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27 மார்ச் 6 வரைக்கும் இந்தோனேஷியன் சர்வர் பங்களாதேஷ் சர்வருக்கு இப்படி ஒரு ஸ்கார்ஃப் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ மாஸ்க்குங்க, இந்த மாஸ்க் வந்து வரப்போகுது. அதே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்குவாட்டர் சரி ஈவெண்ட்டுமே பங்களாதேஷ் சர்வருக்கும் சிங்கப்பூர் சர்வருக்கும் வரப்போகுது. நம்மளுக்கு கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ஈவெண்ட்டை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சர்வருக்கு இப்போதைக்கு கிடையாது. மார்ச் 10க்கு மேலே தான் எது வந்தாலும் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்குவாட்டர் சரி ஈவெண்ட் வந்து அவங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க. 200% கன்ஃபார்முங்க. நம்ம பங்களாதேஷ் சர்வரில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம லீக்ஸ் அண்ட் அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியன் சர்வருக்கு 200% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி ஒரு மிஷி ஷாப் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லீக்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கான பேனர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கான பாசிபிள் டேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்ச் 15க்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷி ஷாப் பொறுத்த வரைக்கும் 2 பண்டலை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வராங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ரம்தான் ஈவெண்ட்டுக்கு இன்டர்வியூஸ் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 2 பண்டல் காட்டியிருப்பாங்க. அந்த 2 பண்டலில் பேஸ் பண்ணி ஒரு மெயில் பண்டலும் ஃபீமேல் பண்டலும் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷனாக கொண்டு வரானுங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் பார்த்தா நம்ம பழைய எமௌண்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கான ஸ்கின்னு, அப்புறம் கட்டானாக்கான ஸ்கின்னு, இது எல்லாமே கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு இப்படி தான் வருமானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்படியும் வரலாம், இல்லை மாற்றியும் கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் பண்டல் வரைக்கும் கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன கொடுப்பானுங்க நம்மளுக்கு இப்போதைக்கு வரைக்கும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ பேனர் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஈவெண்ட் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்டர்ஃபேஸுமே கிடச்சிருக்கு. ஸோ 200% கன்ஃபார்மு. நம்மளுக்கு ரமதான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக இந்தியன் சர்வருக்கு ஒரு மிஷி ஷாப் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தோன்னா லக்கி வீல் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான டேட் வந்து கிடைக்கல. ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஈவெண்ட்டுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் யூடியூப் சேனல் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு லீக்ஸ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நமக்கு சப்போர்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோ
வீடியோ வந்து இவ்வளோ தாங்க கிடச்சிருக்கு. எதுவுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு நம்மளுக்கு வரலன்னா அதுக்கப்புறம் அது தப்பாயிடும். ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து இந்தியன் சர்வர் கொடுத்துருக்கானுங்க. அதர் சர்வருக்கெல்லாம் மிஸ்ட்ரி ஷாப் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு இந்தியன் சர்வர், பங்களாதேஷ் சர்வர், சிங்கப்பூர் சர்வர், ஸ்ரீலங்கன் சர்வருக்கான லீக்ஸ் அண்ட் அப்டேட் வந்து நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கான அப்டேட் வரைக்கும் இவ்வளோ தாங்க இருக்குது. நான் இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நான் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய், டாட்டா.